3/4 டம்ளர் ஜவ்வரிசியும் 2 பெரிய உருளைக்கிழங்கும் இருந்ததுன்னா போதும், 150 வடை ஒரே நாளில் ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி 150 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். 8 மணி நேரம் எடுத்து நல்லா ஊறி வந்துட்டு, இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய டம்ளர் அளவில் 1 டம்ளருக்கு வந்திருக்கு. அதே டம்ளர் அளவில் 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுலாம். பெரிய உருளைக்கிழங்கு 2 கிட்டத்தட்ட 200 கிராமுக்கு இருக்கும். தோல் சீவிண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதே டம்ளர் அளவில் எடுத்துட்டு அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை வடிகட்டி வச்சு வடிகட்டின்றலாம். கட்டியே எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருவோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் அளவில் தான் நான் சொல்லியிருக்கேன், தண்ணி விட்டுண்டு அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம். 5 நிமிஷத்தில் இப்படி இருக்கும், 10 நிமிஷத்தில் இது மாதிரி ஆயிருக்கும், 15 நிமிஷத்தில் இப்படி இருக்கும், 20 நிமிஷத்தில் இது மாதிரி கரண்டியில் பின்பக்கம் இது மாதிரி கோடு போட்டால் சேராமல் இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய மாவு, அதே மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும். அப்போ தான் ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுக்கு 5 பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி சேர்த்துட்டுலாம். 3/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை 5 நிமிஷம் ஆற வச்சுடுவோம். வடம் போடுற ஷீட்லேயோ இல்லைனா காட்டன் கிளாத்லேயோ இதை காய வச்சுட்டுலாம். கிட்டத்தட்ட எனக்கு 150 வடம் வந்தது. ஃபேன் காற்றுலனா 2 நாளில் காயும், வெயில்னால் ஒரே நாளில் நல்லா காஞ்சி வந்துடும். பொரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.